ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த வி நெக் பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் 2 ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க, 2 பீஸ் எடுத்துக்கோங்க. 2.25 இன்ச்சில் எடுத்திருக்கேன். இதை ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து 1.25 இன்ச் வர மாதிரி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இப்போ நம்ம நார்மல் நெக்கு வித்து மார்க் பண்ணுவோம்ல, இப்போ நான் வந்து நார்மல் நெக் வித் 2 எடுத்திருக்கேன். இப்போ இதோட வித்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு 1.25 இருக்குல்ல, அந்த 1.25 வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக எடுக்கிற நெக் வித்தில் தான் அந்த 1.25 மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலேருந்து ஒரு 11 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கீழேயும் அதே 1.25 எடுத்துக்கிறேன். நீங்கள் அந்த பீஸோட ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வருதோ அதையே கீழ்ப்பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. மேலேருந்து 11 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஃபோல்டு பண்ண பீஸ் எடுத்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த நெக்கில் 2 பக்கம் வச்சு தைக்க போகிறோம். முடிக்கிறப்போ ஒரு 1/4 இன்ச் வரைக்கும் ஸ்டாப் பண்ணி முடிங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்குது, ஆனால் அந்த கட் பண்ணியிருக்கிறதுக்கு 1/4 இன்ச் வரைக்கும் நான் தையல் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வெளிப்பக்கமாக வச்சு தைச்சிருக்கோம். இது அப்படியே ராங் சைடு பக்கமாக டர்ன் பண்ணி இந்த மாதிரி அந்த 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டிருப்போம்ல, அது வரைக்கும் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. இதை அப்படியே வந்துட்டு ராங் சைடு பக்கமாக உள்பக்கமாக அப்படியே எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ராங் சைடு பக்கமாக எடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த 2 ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க, 2யும் ஒன்றா சேர்த்து. அதுக்கப்புறம் ரைட் சைடு பக்கமாக இந்த மாதிரி டர்ன் பண்ணி அதுக்கு மேலே வந்து ஒரு தையல் போடுங்க. அதே மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுருப்போல, அந்த இடத்துலையும் வந்து ஒரு தையல் போடுங்க. அந்த 1/4 இன்ச்சுக்கு ஃபேப்ரிக் கட் பண்ணி விட்டோம்ல, அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு தையல் போடுங்க. ஒரு சைட்லேருந்து ஆரம்பித்து இன்னொரு சைடுக்கு வந்து நம்ம முடிக்கிறோம். இப்போ நெக்கு ஹைட் வந்து நம்ம 11 இன்ச்சு எடுத்திருந்தோம். அப்போ நடுவில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கொடுக்கணும். அதில் மேல் பக்கம் வந்து ஃபோல்டிங் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நெக்கு வித்து வந்து ரொம்ப விரிஞ்சிடக்கூடாது. அதை கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த கட் பண்ண பீஸ் எடுத்து சென்டரில் வச்சு உங்களுக்கு தேவையான ஹைட்டு, இப்போ நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஒரு 5 எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 இன்ச்சு அதிகமாக எடுத்துக்கோங்க. நான் இப்போ 6 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அந்த பீஸ் வர மாதிரி வச்சு 4 பக்கம் பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரைட் சைடு பக்கமாக டர்ன் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம வந்து இதில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, 2 சேமாக நெக்கு வித்து கட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. இதில் நம்ம நார்மல் நெக்கு வித்து விட அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுக்குறத கட் பண்ணணும். இப்போ பேக் நெக் வித்து வந்து இதோட அளவுக்கு மேட்ச் பண்ணி நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாடல் வந்து ஈஸியாக பண்ணிடலாம்.